Hello friends, welcome to Dhruvan Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல மார்னிங் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ்ல பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ பார்ட் 1 வீடியோ நம்ம வந்து போட்டுருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பதிவுல ஒரு 10 மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா பக்காவான மேக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு வரலாம், தெரியாத கணக்கு வரலாம், எப்படி ஒண்ணா வரலாம். ஓகேவா? ஸோ என்னன்னா நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தோமான்றது தான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன அப்படின்னா ஒரு 2 கணக்கு தெரிஞ்சாலே ஆனால் நம்ம தெரிஞ்ச கணக்கு தான் அப்படின்னு நம்ம விட்டு போயிடுவோம். தெரிஞ்ச கணக்கிலும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கணக்கு தெரியாத கணக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டு போகாதீங்க. 10 கணக்கு நம்ம முழுசா போட்டோமான்றது தான் இங்க முக்கியமான விஷயம். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸை நீங்க பார்க்கறதுனால எந்த விதமான பலனும் உங்களுக்கு வராது. நீங்க போட்டு பார்த்தா மட்டும்தான் அதனுடைய பலன் எக்ஸாமுக்கு வந்து வரும். ஓகேவா? அதனால வந்து ஒரு நோட் எடுத்து இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃப்ரேம்ல தான் வச்சிருப்பேன். இந்த கொஸ்டின்ஸ் எழுதிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கணக்கு எழுதினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சப்போஸ் நீங்க வந்து ரிவிஷன் பண்றீங்க அப்படின்னாலும் பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் வந்து அதாவது இந்த நான் வீடியோ போடுறேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட என்ன பண்றீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் வரல அப்படின்னா நான் கொடுத்துருக்க ஒரு கணக்கை வந்து ஃபுல்லா வீடியோஸ் பாருங்க. சரியா? இந்த மாதிரி கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பிராக்டிஸ் சம்ஸாவும் நீங்க பயன்படுத்திக்கலாம், ரிவிஷன் மேக்ஸாவும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம டாபிக் வைஸா வந்து மேக்ஸ் வீடியோ போட்டிருக்கும். அதுக்கும் நான் லிங்க் நான் கீழே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொலாபரேஷனா மேக்ஸ், அதாவது இந்த ரேண்டமா கொடுக்கக்கூடிய இந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியாம இருக்கலாம். ஸோ அப்போ அந்த டாபிக் வைஸ் மேக்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து முதல் கணக்கு வந்து பார்த்துடலாம். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை அப்படின்னு தான் கேட்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கணக்கு தான். சரியா? நம்ம ஒரு ஃப்ரீயாவே பார்க்கக்கூடிய கணக்கு தான். ரொம்ப நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்கக்கூடிய கணக்குலாம் இல்லை. ரொம்ப எளிமையா நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சரியா? அதாவது ஒரு தண்ணி தொட்டி இருக்குன்றாங்க. சரியா? ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. ஸோ இந்த தண்ணி தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா 30% நீர் இருக்கு. எவ்வளோ? 30% நீர் இருக்கு. சரிங்களா? 30% நீர் இருக்கு. இதை வந்து 50% நிரப்ப சொல்றாங்க. ஓகே, 50% வந்து நிரப்பணும் அப்படின்னா இன்னும் எவ்வளவு தண்ணி ஊத்துனா இந்த 50% நிரம்பும்? அதான் வந்து கேள்வி. சரியா? சோ அப்போ இந்த தொட்டியோடைய டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 50 லிட்டர். எவ்வளோ? 50 லிட்டர். மொத்தமா இதோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 50 லிட்டர். அந்த 50 லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 30% நீர் ஆல்ரெடி இருக்கு. இப்போ 30%ல இருந்து 50% நம்ம வந்து கொண்டு வரணும். அப்பனா இன்னும் எவ்வளவு தண்ணி ஊத்துனா அந்த தொட்டில வந்து 50%, அதாவது பாதி நிரம்பி இருக்குன்னு தான் கேட்கறாங்க. ஓகேவா? இது நம்ம லாஜிக்கோட போட்ட ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. ஆல்ரெடி வந்து 30% நீர் இருக்கு. எவ்வளவு மாத்தணும்? 50%க்கு மாத்தணும். ஓகேவா? சோ 50% மாத்தணும் அப்படின்னா இன்னும் நம்ம 20% தண்ணியை வந்து ஊத்தணும். ஓகேங்களா? சோ அப்ப 20% தண்ணி ஊத்தணும். ஓகேவா? சோ அப்ப என்னன்னா மொத்த லிட்டர் வந்து எவ்வளோ? 50 லிட்டர். சோ 50 லிட்டர்ல 20% எவ்வளவு நம்ம பார்த்தா போதும். கணக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 0க்கு 0, 0க்கு 0, மீதி I2 10. அப்போ நம்ம இன்னும் எவ்வளவு பண்ணலாம்? 10 லிட்டர் தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அந்த தொட்டி 50% நிரம்பிடும். ஏன்னா ஆல்ரெடி 30% தண்ணி இருக்கு. இன்னும் 20% ஊற்றினாலே என்ன ஆயிடும்? 50%. அப்ப இன்னும் 20% அப்படின்னும் போது 50 லிட்டர்ல 20% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அந்த 20% தண்ணியை மட்டும் ஊத்துனா அந்த தொட்டி பாதி ரொம்பிடும். சரியா? சோ அப்போ லிட்டர் 10 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. சரிங்களா? ஓகே, இதுல பார்க்கலாம். இது என்ன? தொடர் தள்ளுபடிகள் கணக்கு. நம்ம லாப நட்ட சதவீதத்துல வந்து இந்த மாதிரியான கணக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சோ என்ன அப்படின்னா தொடர் தள்ளுபடிகள் நம்ம நிறைய இந்த வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் தள்ளுபடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் தள்ளுபடி முறையில 20%, 25% சேர்த்து நாங்கள் தள்ளுபடி கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த தொடர் தள்ளுபடினால யாருக்கு லாபம் வரும்? வியாபாரிக்கு லாபம் வரும். ஆனா வணிகருக்கு நஷ்டம் தான், அதாவது வாங்குறவங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். சரியா? சோ இந்த கணக்கு நம்ம கேட்கும்போது உடனே நம்ம எல்லாருடைய மைண்ட் செட் என்ன போகும் அப்படின்னா தொடர் தள்ளுபடிகள். அப்ப சமமான தள்ளுபடி கேட்கறாங்க. அப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 25% கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20% கொடுக்குறாங்க. அப்ப மொத்தமா சேர்த்தீங்க அப்படின்னா 45% வந்து தராங்க. 45% வந்து பார்த்தா தள்ளுபடி கொடுக்குறாங்க. சரியா? சோ அப்ப 45க்கு சமமான தள்ளுபடின்றது இந்த இடத்துல 45% இல்ல அப்படின்னும் போது நமக்கு ஈஸியா வந்து போட்டுடலாம். சரிங்களா? அதாவது சப்போஸ் 45% தள்ளுபடி வச்சிருந்தாங்கன்னா நம்ம உடனே நம்ம மைண்ட் என்ன போவோம்? சோ முதல்ல 20% கொடுக்குறாங்க, அப்புறம் 25% கொடுக்குறாங்க. அப்ப மொத்தமா சேர்த்தா 45% நம்ம போட தோணும். ஆனா கணக்கு தப்பு. சரியா? சோ அப்ப உண்மையான தள்ளுபடின்னு தான் கேட்கறாங்க.
நல்லா கவனிச்சுங்க, தொடர் தள்ளுபடியோட உண்மையான தள்ளுபடி எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். அது தொடர் தள்ளுபடியை விட உண்மையான தள்ளுபடி கம்மியாகத்தான் இருக்கும். அதாவது நமக்கு வந்து 45% தள்ளுபடி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அதை விட கம்மியா தான் கொடுப்பாங்க. 45% அதிகமாலாம் கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதாவது தொடர் தள்ளுபடியை விட உண்மை தள்ளுபடி எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும். சரிங்களா? சோ அதை நம்ம வந்து மீன் பண்ணாலே இதுக்கு ஆன்சரை கரெக்டா போடலாம். நீங்க எந்த விதமான பாருங்க, அதாவது கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. இந்த ஃபார்முலா தெரியும். அதாவது தொடர் தள்ளுபடியை விட உண்மை தள்ளுபடி கம்மியா தான் இருக்கும் அப்படின்னா தொடர் தள்ளுபடி எவ்வளோ? 45%. அப்ப 45% விட எவ்வளவு வரணும்? நமக்கு கம்மியா தான் வரணும். சரி, அப்ப 45 44 இருக்கலாம், 45 சரி 44 அப்படின்னா 43 இருக்கலாம், 40 இருக்கலாம், 35 இருக்கலாம். ஆனா 45க்கு மேல கண்டிப்பா போகாது. இங்க பாருங்க 45 கிடையாது. அப்ப 45 கீழே வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்போ இந்த கொஸ்டின் எந்த அதாவது நம்ம டைப்பே போடவே இல்லை. இன்னும் கணக்குல வந்து ஒரே ஒரு ஸ்டெப் கூட ஆரம்பிக்கல. இங்க பார்த்த உடனே கூட்டி பார்த்தா 45%. அப்ப 45% கம்மியா தான் வரணும். ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஆன்சர் போல முடிஞ்சு போச்சு. சரியா? இது நம்ம வந்து ஸ்டெப்பே போடல. ஸ்டெப்பே இல்லாத கணக்கு தான் இது, இந்த கணக்கு. சரிங்களா? இதுதான் நான் ஒரு ஸ்டெப் போட்டுக்கிறேன். சரியா? சரி, ஓகே. அப்போ இதுக்கு உண்டான மெத்தட் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஏன்னா இதே மாதிரி எல்லா கணக்கும் வரும்னு சொல்ல முடியாது. இல்லை, சப்போஸ் ஒரு சில நேரங்கள் வந்து 35 ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைம் நம்ம என்ன பண்ணுறது நம்ம போட்டு காட்டுறோம். சரியா? உங்களுக்கு இது மாதிரி வந்து ஆப்ஷன் பேஸ் எப்படி போடுறது நான் சொல்றேன். அதே மாதிரி கூட என்ன சொல்றேன், மெத்தடும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணது தான் கரெக்டா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ எவ்வளவு ரூபாய் நமக்கு சொல்லல, எவ்வளவு ரூபான்னு சொல்லல. அப்போ அந்த சொல்லாத ரூபாய் நம்ம 100 ரூபாய் வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம எல்லா கணக்குமே எப்படி வச்சுப்போம், 100 ரூபாய் வச்சு தான் போடும். 100ன்றது தான் நம்முடைய பிரதான இது. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 105 என்ன 96 ரூபாய் 90 ரூபாய் எப்படி ஆனாலும் நம்ம பெட்ரோல் பத்தி எவ்வளவு போடும், 100 ரூபாய் தான் போடும். அந்த 100 ரூபாய் தாண்டியும் போக மாட்டோம், 100 ரூபாய்க்குள்ளும் போட மாட்டோம். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவோம். டேங்கை ஃபில் பண்ணது யாரு? சரியா சார்? அது ஒரு சில இதுல யாரும் கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சார் நான் இது வரைக்கும் பைக் வாங்கி என் வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா டேங்க் எத்தனை வாட்டி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணலாம். ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா சார் இன்னும் வரைக்குமே நான் 50 ரூபா தான் சார் பெட்ரோல் போட்டு கூட சொல்றவங்க இருப்பாங்க. சரியா? சோ 50 ரூபா 100 ரூபாய். சரியா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, சார் நான் வண்டி ஓனா வச்சிருக்கேன், நான் வந்து டேங்க் இத்தனை வாட்டி ஃபில் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் என் வண்டியில அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சத்தியமா நிறைய பேர் வந்து சொல்றத டேங்கை ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பனா ஒரு சமயம் உங்களுக்கே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெட்ரோல் இருந்து போட்டு டேங்க் ஃபில் ஆயிருக்கலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? சார் நான் உண்மையிலே வந்து போயிட்டு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறவங்க கிட்ட அண்ணன் டேங்கை ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, எத்தனை வாட்டி சொல்லிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. சரி, ஓகே. அப்போ என்னன்னா நம்ம தெரியாத என்ன பண்ணலாம், 100 ரூபாய். அப்ப 100 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு தராங்க? ஃபர்ஸ்ட் தள்ளுபடி 25% தள்ளுபடி. அப்ப 100 ரூபாயில 25% அப்படின்னா 25 ரூபாய். ஓகேவா? அப்ப 25 ரூபாய் தள்ளுபடி கழிச்சு அப்படின்னா அப்ப மைனஸ் 25 ரூபாய் போச்சு அப்படின்னா 75 ரூபாய். ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்த ரெண்டாவது தள்ளுபடி 20 ரூபாய், அது 20%. அப்ப 75க்கு 20% என்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. இது ஷார்ட்டா இப்போ இனிமேல ட்ரை பண்ண கத்துங்க. 75 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா 10% அப்படின்னா 7000 ரூபாய். அதாவது ஒரு சாணம் நம்ம பறிச்சுக்கணும். ஓகே, 7000 ரூபாய். அப்போ 7.5 கூட்டினா 15. 7000 ரூபாய் பிளஸ் 7000 ரூபாய். ஏன்னா 20%, 10% 7000 ரூபாய் அப்படின்னா 20% 15 ரூபாய். அப்ப மைனஸ் 15 ரூபாய் கழிச்சா எவ்வளவு அப்படின்னா மீதி 60 ரூபாய். அப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா அந்த 100 ரூபாய் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஓகேவா நம்ம தள்ளுபடி மூலமா நம்ம எவ்வளவு கொடுப்போம், தள்ளுபடி பண்ணி அந்த கடைக்காரர் நம்ம எவ்வளவு தருவாரு, 60 ரூபாய்க்கு தருவார். சரியா? சோ அப்போ 100 ரூபாயில 60 ரூபாய் போச்சுன்னா மீதி 40 ரூபாய். அப்ப தள்ளுபடி தானே 40 ரூபா தானே. அப்போ 100க்கு 40 ரூபாய் 10%. ஓகே, 100க்கு 40 ரூபா வந்து எவ்வளவு பர்சன்டேஜ், 100க்கு 100 காலி 40%. சோ அப்போ உண்மையான தள்ளுபடி எவ்வளோ, 40%. ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அவங்க சொல்லும் போது 25 பிளஸ் ஒரு 20 மொத்தமா 45% தள்ளுபடி தரேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான தள்ளுபடி எவ்வளோ, 40 தான். அதான் சொல்ற பாருங்க, தொடர் தள்ளுபடியை விட உண்மை தள்ளுபடி எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது மூன்றாவது கணக்கு. ஒரு வகையான பாக்டீரியா, அது என்ன வகையெல்லாம் சொல்லல, நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளே ஒரு வகையான வைரஸ் தான், ஆனா இங்க பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி. சரியா? ஃபர்ஸ்ட் 1 hour 5% வளர்ச்சி. ஓகேவா? அடுத்து பாருங்க, இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும். செகண்ட் இப்படி போட வேணாம், அதாவது செகண்ட் 1 hour எவ்வளோ, 4% வந்து பாத்தீங்கன்னா, சரி 4 இல்ல 8% வளர்ச்சி குன்றி, வளர்ச்சி குன்றினா கம்மியா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, மூன்றாவது மணி நேரத்தில்
10% வளர்ச்சியும், அதாவது தேர்ட் 1 hour எவ்வளோ 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. சரியா? சோ அப்ப ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கான்? 10,000 இருக்கு. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு இருந்தா கேட்கறாங்க. சரியா? நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல வந்து இது எந்த மாதிரியான கணக்கு நம்ம புரிஞ்சிட்டாதான் அந்த கணக்கு நம்ம போட முடியும். சரியா? சரி, டிஎன்பிசி மாதிரியான கணக்குலாம் கமெண்ட் பண்ணுறது. சரியா? சோ அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் 1 hour, அதாவது அந்த பேட்டரியா வந்து 10,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 hour வந்து 5% வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்ப 5% அப்படின்னா அப்ப 10,000க்கு 5% எடுத்து கண்டுபிடிச்சு அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த 5% பிளஸ் வந்து 10,000 கூட்டினீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, செகண்ட் 1 hour 8% வீழ்ச்சி. அப்ப என்ன பண்ணோம், அந்த 10,000 சில வரும் பத்தியில அது கூட அந்த 8% கண்டுபிடிச்சு கழிச்சிடணும். ஏன் கழிக்கணும், ஏன்னா பாதி பாக்டீரியா செத்துடுது, அதான் வளர்ச்சி செத்துடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மூணாவது 1 hourல திருப்பின 10% வளர்ச்சி அடையுது. ஓகேவா? அதாவது இது எந்த மாதிரியான கணக்குனா கூட்டு வட்டியை பேஸ் பண்ண ஒரு கணக்கு. நம்ம கூட்டு வட்டி பார்க்கும்போது கூட்டு வட்டி வளர்ச்சி, கூட்டு வட்டி வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். அதாவது ஒரு பொருளை ஒரு வண்டி இருசக்கர வாகனத்தை வாங்கினார். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுக்கு முன் வந்து இவ்வளவு விலைக்கு வாங்கினார். 2 ஆண்டுக்கு பிறகு 10% தேய்மானம் போக இப்ப அந்த பொருளுடைய விலை எவ்வளவுன்றதை கேட்கிறாங்க. அந்த மாதிரியான கணக்கு தான் அது. அப்ப வளர்ச்சி வீழ்ச்சி ரெண்டுத்திலுமே இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த P × 1 + R/n அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு போடுவோம். இங்க என்ன பண்ண அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் போட்டு போடணும். சரியா? P × 1 + R போறோமா, ஒரு இடத்துல 1 - R, அது இங்க வந்து 1 + R, இங்க 1 - R, இங்க 1 + R. சரியா? பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி R பிளஸ் வந்தாலே எப்படி போடணும் அப்படின்னா, அதாவது 1 + R/100 இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப 5%, அப்ப 5% அப்படின்னா 1 + 5/10, அப்ப 100 × 1 100, 100 + 5 105/100. சரிங்களா? சோ அப்ப மைனஸ் அப்படி என்ன வரும், இது 1 - 8/100 போட்டீங்கன்னா அப்ப 100 × 1 100, 100 - 8 92/100. அப்போ வளர்ச்சினா என்ன பண்ணும், அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கோ அதை 100ஆல கூட்டி 100ஆல வகுத்துக்கணும் வளர்ச்சினா. வீழ்ச்சினா என்ன பண்ணும், அதை 100ஆல கழிச்சு 100ஆல வகுத்துக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண அவசியமே இல்லை. ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. கூட்டு வடிவ ஃபார்முலா இது P × 1 + R/100 இது வந்து கூட்டு வட்டி வளர்ச்சிக்கு. இதே வீழ்ச்சிக்குன்னா இங்க பிளஸ் பதில் மைனஸ் போட்டா போதும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப நம்ம கணக்கு போடலாமா? இப்ப நமக்கு என்ன தெரியும், 10,000 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 5% வளர்ச்சி. அப்போ 5% வரும், 100 கூட 5 கூட்டி 100ஆல வைக்கணும். அப்ப 105/100. ரெண்டாவதுல என்ன இருக்கு, 8% வீழ்ச்சி. அப்போ 8 100ல 8 போச்சுன்னா 92, அப்ப 92/100. அடுத்து மூணாவது எவ்வளோ, 10% வளர்ச்சி திருப்பணும். மூணாவது வளர்ச்சி தானமா 10%. அப்ப என்ன பண்ணோம், 100 + 10 110/100. ஓகேவா? இப்ப பாருங்க ஜீரோல அடிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ காலி. இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 100, 21 5 105. அடுத்தது இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இதுக்கு இது காலி, இதுக்கு இது காலி. அப்ப ஜீரோ எல்லாமே கேன்சல். கீழே 2 மட்டும் தான் இருக்கு. இது அடிக்கலாமா, 1 2 2. இங்க என்ன வரும், 4 2 8 மீதி 1 6 2 12. 46 × 21%. ஏன்னா 11 வாய்ப்பாடு இருக்குன்னா அது கடைசியா பெருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் 11 வாய்ப்பாடு அதை முதல்ல பெருக்கிறாதீங்க. சார் 1 ஈஸியா இருக்கு, நான் ஈஸியா போட்டுருவேன். எந்த நம்பரோட 1 பெருக்கலாம் அதே நம்பர் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரே வாய்ப்பாடு 1ஆம் வாய்ப்பாடு தான் சொல்லக்கூடாது. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா 11 வருதுன்னா அதை கடைசியில போடலாம், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பெருக்கலாம். 21 × 46, 46 × 21 × 11. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பெருக்கு. 46 × 21 வரும், அதே 46 தான். இப்போ 6 2 12க்கு 2 மீதி 1, 4 2 8 9. அப்போ 6 6 9. ஓகேவா? 966 × 11 போட்டீங்க அப்படின்னா அந்த 11 பண்ணும்போது நம்ம ஈஸியா பெருக்கலாம். காசுல 6 இறக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி 6 6 12க்கு 2 மீதி 1, 9 6 15 15 1 16க்கு 6 1, 9 கூட 1 கூட்டினா 10. அப்ப 10,626. சரியா? அப்ப 3 மணி நேரத்துக்கு பிறகு எவ்வளவு பாக்டீரியா இருக்குமா, 10,266 பாக்டீரியாக்கள் இருக்கும். எங்க இருக்கு பாருங்க, 10,600 தானே, அது இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம உடனே இந்த கணக்கு படிக்கும் போதே ஒரு தப்பு பண்ணும். என்ன தப்பு பண்ணும் அப்படின்னா, ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சி, 8% வளர்ச்சி, அப்புறம் 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. அப்படியே என்ன பண்ண அந்த கணக்கை 3மே பிளஸ் பண்ணி போட்டோம். இந்த இடத்துல 108ன்னு போட்டுவோம். 108 போட கணக்கு தப்பு.
ஓகேவா. இங்க குன்றியும் அங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சாதாரண நினைக்காதீங்க, ஒரே ஒரு சின்ன வார்த்தையில கூட நம்மளை ஏமாத்துறோம். சின்ன ஒரு வார்த்தை நம்மளை ஏமாத்திட்டு போடும், அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாத்தி போடும். சரியா. அப்ப படிக்கும் போது தெளிவா படிங்க. அப்ப வளர்ச்சி குன்றியும், குன்றினா கம்மின்னு அர்த்தம். ஓகேங்களா, நான் வச்சுங்க. அடுத்தது நம்ம இது எத்தனை கொஸ்டின் தெரியல, மறந்துட்டேன். சரி பார்ப்போம், 10க்குள்ள ஒரு கொஸ்டின். சரியா, அவ்வளவுதான். நமக்கு தெரியலனா இப்படிதான் சமாளிக்கணும். அடுத்தது 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு காண்க. சோ பக்கப்பரப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பக்கத்து வீடு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கப்பரப்பு மொத்த பரப்புன்னு இருக்கு. சரிங்களா. ஃபர்ஸ்ட் கனசதுரமா சதுரமான்றதை பார்க்கணும். என்ன கொடுத்துறாங்க, கனசதுரம். அப்ப கனசதுரம் எப்படி இருக்கும், இதான் வந்து கனசதுரமா. ஒரு கியூபிக்னு சொல்லுவாங்க. என்கிட்ட எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் இங்க பார்த்துட்டு வரேன் ஏன்னா இருக்கான்னு. ஓகேவா. ஸோ அகாடமியில் வாங்கின சாக் பீஸ் இதுக்காச்சும் யூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா. இந்த சாக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது அப்படியே தான் யூஸ் பண்ண அப்படியே தான் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இது சாக் பீஸ் எல்லாம் கிறுக்குது. சரியா. ஸோ அதனால் வந்து இதுக்காச்சும் இது யூஸ் ஆகட்டும். சரியா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனச்சதுரம் வச்சுக்கலாம். இப்போ அந்த கனச்சதுரம் அப்படின்னும் போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கப்பரப்பு அப்படின்னா பக்கம்னா பக்கத்தில் இருக்குது, அக்கம் பக்கம். ஓகேவா. அப்போ என்னன்னா 1 2 3 4. ஓகேவா. மொத்த பரப்புனா 5 6. இப்போ மொத்தத்தையும் சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா 6a². ஓகேவா. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் சதுரத்துடைய பரப்பளவு a². இங்க ஒரு a, இங்க ஒரு a² நமக்கு தெரியும். இப்போ மொத்த பரப்பு அப்படின்னா இது ஒரு பரப்பு, இது ஒரு பரப்பு. இங்க இது ஒரு a²ங்களா, இது ஒரு a², இது ஒரு a², இது ஒரு மொத்தம் 6 பக்கம் ஒரு a². அப்ப 6 × a². ஆனா நமக்கு இங்க பக்க பரப்பு தான் கேட்குறது. இந்த வார்த்தை முக்கியம், திருப்பணும் சொல்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப பக்க பரப்புனா பக்கத்தை மட்டும் பார்க்கணும். ஓகேவா. சோ அப்ப 1 2 3 4. அப்ப 4a² தான். அப்ப 4a². அவ்வளவுதான்பா. இதுக்காச்சும் இந்த சாக் பீஸ் யூஸ் ஆச்சு. இப்பதான் ஒரு மனசு நிம்மதியா இருக்கு. சரியா. சரி ஓகே. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4a². நம்ம ஆல்ரெடி ஏவோட வேலை கொடுத்துறாங்க சென்டிமீட்டர். இதான் பக்க அளவு தான் ஏன்னு சொல்லுவாங்க, 12 சென்டிமீட்டர். அப்ப 4 × 12 × 12 12 144 நமக்கு தெரியும். 144 × 4 போட்டீங்க அப்படின்னா நன்னாங்க 16 6 1, நன்னாங்க 16 1, 17 7, மீதி 1, 1 4 1 5, 576 என்ன வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கியூப். எது வரும்னு பார்த்தீங்கன்னா பரப்புன்னு கொடுத்துறாங்கன்னா ஸ்கொயர் தான் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்போ 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு பகடை சம்பந்தமான ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கணக்கு நம்ம ஈஸியா போட்டலாம் பாருங்க. நீல நிறத்தில் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும், அதாவது எதிர்பக்கம் நீலத்தோட எதிர்பக்கம் கேட்கறாங்க. ப்ளூக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு கேட்கறாங்க. சரியா. அப்ப ப்ளூக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்னா இங்க என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்க, கிரீன், ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, பர்பிள். ஓகேவா. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்லிக்கோம் பகடைனாலே மொத்தம் 3 ஃபார்முலா சொல்லிருக்கோம், 3 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்போம். சரியா. ஸோ அப்போ பகடைகள் பத்தி தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை போய் நீங்க பாத்துங்க. ஏன் அப்படின்னா அந்த பகடை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சாதான் இந்த பகடை சம்ஸ் நம்ம ஈஸியா பண்ணுவோம். 2 முக்கியமான ரூல்ஸ், ஒன்னு வந்து எக்ஸ்ட்ரா ரூல்ஸ். ஓகே. அந்த 2 ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 2 பகடைகள். ஓகே. 2 பகடைகள் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மீதமுள்ள பக்கங்கள் எதிர்பக்கங்கள். பாருங்க இங்க பாருங்க கிரீன், இங்க கிரீன் ரெட் ப்ளூ இருக்கு, இங்க ரெட் ப்ளூ ஆரஞ்சு இருக்கு. இங்க பாருங்க இங்கேயும் ப்ளூ இருக்கு, இங்கேயும் ப்ளூ இருக்கு, இங்கேயும் ரெட் இருக்கு, இங்கேயும் ரெட் இருக்கு. ஆனா வேற எடுத்து அதான் பிரச்சனை இல்லை, வேற எடுத்து அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த 3 பக்கத்துல 2 பக்கம் சேமா இருக்கு, இந்த 3 பக்கத்துல இந்த 2 பக்கம் இங்க ரெண்டு கம்பேர் பண்ணும்போது அப்ப மீதி என்ன இருக்கு, கிரீனும் ஆரஞ்சு தான் இருக்கு. அப்போ கிரீனுடைய எதிர்பக்கம் என்னது, ஆரஞ்சு. அப்ப மீதி இருக்கக்கூடிய பக்கங்கள் தான் எதிர்பக்கம். இதான் ரூல் நம்பர் 1. ஓகேவா. அடுத்து நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா சேமா இருக்கா பாருங்க, ப்ளூ ப்ளூ கிரீன் ரெட் இருக்கு. இங்க பாருங்க ப்ளூ ப்ளூ இருக்கு, ஆனா வெவ்வேறு பக்கத்துல இருக்கு. சரியா. 2 பக்கங்கள் ஒரே மாதிரியாக இருந்தாதான் மீதி உள்ள பக்கங்கள், நான் என்ன சொல்ல போறீங்களா, 2 பக்கங்கள் தான் மாத்தி மாத்தி கூட இருந்துக்கலாம், ஆனா ஒரே ஒரு நம்பர் மட்டும், அதாவது ப்ளூ இருக்கு இங்கேயும் ப்ளூ இருக்கு அப்படின்னா, ஆனா வெவ்வேறு இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பாருங்க டாப்ல இருக்கு, இந்த இடத்துல சைட்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது பொருந்தாது. இதுவே இந்த ப்ளூ வந்து இங்க மேல வந்துச்சு, இங்கேயும் ப்ளூ இங்கேயும் ப்ளூ, மீதி எல்லாம் இருக்குன்னா அப்ப மீதி இருக்கும் 2 பக்கங்கள் எதிர் பக்கங்கள். இதான் ரூல் நம்பர் 2. சரிங்களா. ஓகே. அப்போ இது ரெண்டு வராது, அப்போ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுங்க. சரியா. சோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ண அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 1 2 மேட்ச் பண்ணுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 மேட்ச் பண்ணுங்க, இல்ல 4 3 சரி 3 4 மேட்ச் பண்ணுங்க. அப்படியும் வரலையா 1 3 மேட்ச் பண்ணலாம், 1 4 மேட்ச் பண்ணலாம்.
அப்படி வரலையா 2 4 மேட்ச் பண்ணலாம். நிறைய மேட்சஸ் நமக்கு இருக்கு, பிரச்சனை இல்லை, எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சலாம் ஆன்சர். அப்போ இப்போ 3 4 கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? ப்ளூ கிரீன் பர்பிள் இருக்கு, இங்க பர்பிள் இருக்கு, கிரீன் இருக்கு. சோ இங்க பர்பிள், இங்கேயும் பர்பிள், இங்க கிரீன், இங்கேயும் கிரீன். அப்ப மீதி இருக்கு ப்ளூ yellow. அப்ப ப்ளூடி ஆப்போசிட் என்னது? yellow. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நீல நிறம். நீலனா ப்ளூ தானே, ப்ளூக்கு ஆப்போசிட் என்னது? yellow. சரிங்களா? சோ அப்ப yellow தான் வரும். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? yellow எங்க இருக்குதோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சரியா? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்தது ஓகே, அடுத்து பாருங்க, கூடுதல் காண்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு தொடர். நம்ம வந்து கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் பார்த்திருப்போம். ஓகேவா? கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர், சிறப்பு தொடர், இது மூணுமே சேர்ந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுல இருந்து அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சிறப்பு தொடர் வரிசை. ஓகேவா? இது ஒரு சிறப்பு தொடர் வரிசை. அதாவது 2 4 6 8ன்னு சொல்லிட்டு 80 வரைக்கும் உடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ சிறப்பு தொடர் வரிசை வந்து இந்த 2 4 6 8க்குலாம் கிடையாது. ஓகேவா? 1ல இருந்து தொடங்கக்கூடிய எண்களுக்கு தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். அதாவது இயல் எண்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒற்றைப்படை எண்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, ஸ்கொயர் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், கன எண்கள் கியூப் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். இதான இரட்டைப்படை எண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கிடையாது. என்ன பண்ணலாம்னா, இரட்டைப்படை எண் வந்துன்னா 2 வெளியே எடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஒற்றைப்படை எண் ஆயிடும். அதாவது இந்த எண்தோட வயசு வந்து 2 நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா 2 எழுத்துனா இது 1 + 2 + 3 and so on. இந்த 80 ரெண்டாவது தானே வரும். ஒன்றும் இல்லை, 2 வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா என்னத்துனா எல்லாத்தையும் கீழே 2ஆல் வகுத்துன்னு வரும். பாருங்க, 2 2ஆல் வகுத்தா 1, 4 2ஆல் வகுத்தா 2, 6 2ஆல் வகுத்தா 1 2 3 2 6. அப்ப 80 2ஆல் வகுத்தா 40. ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. இப்போ 1ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இயல் எண்களுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? n × n + 1/2. நல்லா கவனிச்சிங்க சார். ஃபார்முலா வச்சு தான் போடணுமானா, ஃபார்முலா இப்பெல்லாம் முக்கியமானது. ஏன் அப்படின்னா இப்ப எக்ஸாம்ல என்ன பண்ண, டைரக்டா ஃபார்முலா வச்சே கணக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா இல்லாம தெரிஞ்சு கூடாது. சும்மா வந்து பார்த்தா ஷார்ட்கட் போறோம், அது போறோம்னா போட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம ஜெயிச்சு ஒன்னும் கிழிக்க போறது கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் படிக்கும்போது என்ன கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ரூல்ஸ், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி படிக்கணுன்ற எண்ணத்தோட மட்டும் படிங்க. ஓகேவா? இப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை உங்க மைண்ட்ல ஏத்திங்க. நீங்க உங்க மைண்டுக்கு சொல்லுங்க. சரியா? ஓகே. சோ அப்பனா n × n + 1/2 இதான் வந்து இயல் எண்களுக்கு உண்டான கூடுதல். ஓகே, அப்ப என்னன்றதுனால இங்க நம்பர் ஆஃப் லாஸ்ட் எண் 40 தான். அப்ப 40 × 41. ஓகேவா? இந்த மாதிரி இயல் எண்களுக்கு உண்டான 40. அடுத்த நம்பர் n × n + n + என்னது? n ஓட 40, 40 + 1 41. அது ஒரு இடத்துல போட தேவையில்ல. ஓகே, அடுத்த எண் கூட்டினா போதும். 40 × 41 / 2 1 2 22 40. அப்ப நம்ம பெருக்கலாம் என்ன வரும்? 1 2 4 2 8 820. சோ ஆன்சர் 820 போட்டா தப்பு. உடனே என்ன பண்ணுவோம்? 820 ஆன்சர். அப்ப ஆன்சர் வந்துச்சுப்பா, 820 ஆன்சராம்பா, போட்டோம்பா அப்படி போட்டா ஆன்சர் தப்பு. ஏன் சார் தப்பு அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க. இந்த 1 2 3 40 வரைக்கும் இருக்கிற ஆன்சர் தான் 840. நமக்கு 820. நமக்கு 820 தேவையில்லை. என்ன தேவை? 2 + 4 + 6 + so on 80 உடைய ரிசல்ட் தான் தேவை. அப்ப நம்ம 2 வெளியே எடுத்தோமா, இப்ப 2 உள்ள தள்ளணுமா இல்லையா? அப்ப 2 உள்ள தள்ளணும் அப்படின்னா, ஐயோ சாரி, 2 × 820 பெரிய என்ன வரும்? 0 2 4 8 2 16 1640 இருக்கா பாருங்க. இதோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சி தான் சரியான ஆன்சர், ஏ கிடையாது. சரியா? சோ அப்போ நம்ம கேள்வியை முழுசா படிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே விட்டதை முழுசா முடிக்கணும். இங்க 2 வெளியே எடுத்துருக்குமா, அப்ப திரும்ப என்ன பண்ணும்? அந்த 2 உள்ள திரும்ப சேர்க்கணும். ஒருத்தங்கிட்ட கடவானா திருப்பி கொடுக்கணும், ஏமாத்தக்கூடாது. சரியா? ஓகே, அடுத்து கணக்கு பார்க்கலாம். 25b c⁴ d³ 35 b⁴2 c⁴5 45 c⁴3 d இவற்றின் மீப்பெரு பொது காரணி காண்க. சோ மீப்பெரு பொது காரணி அப்படின்னா, ஒரு சில நேரம் இது என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வார்த்தை நமக்கு வந்து தமிழை விட இங்கிலீஷ் தான் நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ அப்ப என்ன பண்ணலாம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுவுமே தெரியலையா? முதல்ல எடுத்து பாருங்க, HCF. அப்போ HCF கேட்டிருக்காங்க. சரியா? உடனே நம்ம தமிழ்ல மட்டும் படிச்சுட்டு நமக்கு இது கணக்கே கேட்கல அப்படின்னா குழம்பு கூடாது. HCF கேட்டிருக்கானா, LCM கேட்டிருக்கானு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப தெரியலன்னா மேல பாத்துங்க, அதுல கரெக்டா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த கணக்கு போட அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க. இப்ப எண்களும் கொடுத்துருக்காங்க, லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, எண்களுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்?
லெட்டர்ஸ் போடலாம். மேக்ஸிமம் இது ஆப்ஷன் வச்சு நம்ம இதுக்கான ஈஸியா போடலாம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ எண்களை மட்டும் நோட் பண்ணுங்க. 25, 35, 45. ஓகேவா? நான் நல்லா கவனிச்சிங்க. எண்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா HCF நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த எண் தொடரிலே மிக குறைந்த எண் இல்ல அதை விட கம்மியான எண் தான் அதனுடைய HCF வரும்னு சொன்னா, இதை நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். HCF LCM நடத்தும்போது சொல்லியிருக்கேன். அதாவது அந்த எண்களில் சிறிய எண் அல்லது அதை விட சிறிய எண் தான் அந்த எண் தொடருடைய HCF இருக்கும். அப்படின்னும் போது இந்த தொடர்ல சிறிய எண் எது? 25. அப்போ இந்த எண்களுடைய HCF என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒன்னு 25 இருக்கலாம் அல்லது 25 விட கம்மியா இருக்கலாம். அப்போ இங்க பாருங்க, அப்ப 25 விட கம்மியா தான் இருக்கும், 25 இருக்கும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இங்க பாருங்க 45, அப்ப இது வராது. இங்க 1500, இதுவும் வராது. அப்போ ஒன்னு சியா இருக்கலாம் இல்ல டியா இருக்கலாம். சியா இருக்கலாம் அல்லது டியா இருக்கலாம். சரியா? இங்க பாருங்க, இது மூணுத்து HCF எடுத்து பாருங்க, 5000 மட்டும் தான் வரும். 5 25, 7 35, 9 45, 5 7 9 மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சரி, இது ஒற்றைப்படை எண்கள் தான். ஒற்றைப்படை போடும்போது திரும்ப 5ஆம் வாய்ப்பட வராது. ஏன்னா திரும்ப ஒரு 5ஆம் வாய்ப்பட வந்தால் தான் 5 25 HCF 5 ஆகும். சரி 25 ஆகும். ஆனால் இங்கே HCF வந்து இருக்கு 5 தான் வந்திருக்கு. அப்போ HCF 5 வரா மாதிரி இங்கே என்ன இருக்கு? இதுதான் இருக்கு. கண்ணை முடியும் போலாம். நீங்க பி ஸ்கொயர் அது எல்லாம் பார்க்கணும் அவசியமே இல்லை. ஏபிசிலாம் பார்க்கணும் அவசியமே இல்லை. இதை மட்டும் பார்த்தாலே போதும். சரியா? அப்போ இந்த கணக்கு நீ முழுசா போட வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்த உடனே போட்டுடலாம். சரிங்களா? நான் வச்சுங்க. ஓகேவா? ஸோ அப்போ மீதி பார்த்தீங்க அப்படின்னா HCF அப்படிங்கும் போது குறைந்தபட்சம் எண் தான் வரணும். ஓகே, எல்லாத்துலயும் இருக்கணும். இப்போ எல்லாத்துலயும் வந்து பிசியில பார்த்தீங்கன்னா இங்க பி இருக்கு, இங்க பி இருக்கு, இங்க பி இல்லை, இங்க டி இருக்கு, இங்க டி இருக்கு, இங்க டி இல்லை. அப்ப சி மட்டும் தான் எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப சில அடுக்குல ரொம்ப சின்னது பார்த்தீங்கன்னா இங்க C⁴, இங்க C⁵, இங்க C⁴. அடுக்குல குறைவானது C⁴ தான். அப்போ C⁴ தான் ஆன்சர். ஓகேங்களா? நான் வச்சுங்க. அடுத்த கணக்கு. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடம் நிரப்புகின்றன. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்கள் நிரம்பும்? ஓகேவா? இதுதான் ஒரு தொட்டி கணக்கு தான். ஒரு தொட்டியில வந்து பார்த்தா 2 குழாய் வந்து நீரை நிரப்புது. சரியா? ஒரு குழாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 நிமிஷத்துலயும், ஒன்னு வந்து 40 நிமிஷம் நிரப்புது. ஒரு குழாய் என்ன பண்ணுது? காலி பண்ணுது. காலி பண்ணா கீழே தானே இருக்கும் டேங்க்னா. அப்போ ஒண்ணு என்ன பண்ணுது? 24 நிமிஷத்தை காலி பண்ணுது. சரி, அப்ப 2 பிளஸ் 1 மைனஸ், இதை வச்சு நம்ம கணக்கு போட போறோம். அப்போ அந்த ஒரு தொட்டியை இங்க போறேன். அந்த ஒரு தொட்டியை வந்து பார்த்தோன்னா ஒரு குழாய் 30 நிமிடத்துல நிரப்பும். இன்னொரு குழாய் என்ன பண்ணும்? 40 நிமிடத்துல நிரப்பும். ரெண்டுமே நிரப்பத்தினால பிளஸ். ஓகே, ஒரு குழாய் என்ன பண்ணும்? அந்த ஒரு குழாய் மைனஸ். காலி பண்ண எவ்வளவு? 24 நிமிஷத்துல காலி பண்ணும். ஓகே, அப்ப இது மூணுத்துல என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் பகுதியை சமப்படுத்தினாதான் நம்ம வந்து கூட்டலோ கழித்தலோ போட முடியும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். என்ன இருக்கு? 30, 40, 24. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து 5 போடலாமா? 5 போட்டீங்க அப்படின்னா 6 5 30, 8 5 40, 24. அடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 போட்டீங்கன்னா 1 6 6 8 4 6 24. திரும்ப 4 போட்டீங்க அப்படின்னா 1 2 4 1. சரி, 4 8. சரி, அப்ப மீதி இருந்த மட்டும் பேருக்குங்க. மீதி என்ன இருக்கு? 5 6 4 2. 5 20, 6 2 12, 12 24, 240. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா பெருக்கத்துங்க. சரிங்களா? ஓகே, அப்ப 240 வரணும். அப்போ கீழே 240 வரணும் அப்படின்னா மேல என்ன பண்ணோம்? இப்போ 30 வந்து எதோட பெருக்குனா 240 வரும்? 4 3 சாரி 3 18, 3 24. சரி, அப்போ 30 × 8 போட தான் வரும். அப்ப மேலே 8ஆல பெருக்கணும். அப்ப 8 ஒவ்வொரு 8 8 பிளஸ் இங்க 40 எதால பெருக்குனா 24 வரும். சரி, 240 வரும். 4 6 24. அப்ப 40 6 24. அப்ப மேலே 6ஆல பெருக்கணும் அப்படின்னா 6. இப்ப இங்க மைனஸ் பண்ண தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு தொட்டி வந்து பார்த்தோன்னா காலி பண்ணுது. அப்ப காலி பண்ணா மைனஸ். இந்த பிளஸ் மைனஸ் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. அப்ப மைனஸ் இங்க 24 வந்து 10ஆல பெருக்குனா 240. அப்ப மேலேயும் 10ஆல பெருக்குனா மைனஸ் 10. இப்ப பாருங்க 8 6 14. 8 6 வந்து பார்த்தீங்கன்னா 14 வருமா? 14ல 10 போச்சுன்னா மீதி 4. 4/240 அடிச்சிங்க அப்படின்னா 1 4 6 24 60. ஸோ அப்போ எவ்வளவு நேரத்தில் நிரப்போம்? 60 நிமிடங்களை நிரப்போம். இருக்குங்களா? ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் 60 நிமிடங்கள். ஒரு சில நேரங்களில் 1 மணி நேரம் கொடுப்பாங்க. 1 மணி நேரம் 60 நிமிடம் சமம் தான். நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை காண்க. ஓகேவா? இந்த கணக்குல வந்து பார்த்தா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ரியா. ஓகேவா?
இப்போ லேட்டஸ்டான கணக்கு போடுது. இதே ஓல்டு கணக்கு அப்படின்னா காயத்ரி, கயல்வெளி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோகநாயகி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நாயகி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமலா, விமலா அப்படின்ற பேர் தான் இருக்கும். இதுவே வந்து பார்த்தா லேட்டஸ்ட் கொஸ்டின் எடுத்தா என்ன பண்றாங்க, ரியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோயா, மாயா, பாயா அப்படின்னு கூட இருக்கும். சரியா? சரி, ஓகே. பாயான்னு சொல்லிட்டோன்னே பசின்னு சொல்லி சாப்பிட போயிடாதீங்க. இன்னும் 2 கணக்கு தான் இருக்கு, முடிச்சு போய் சாப்பிட்டுக்கலாம். சரியா? ஸோ அப்ப ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக, மகிழ்ந்து கார் வாங்குறதுக்காக, சரியா, 15,000 வந்து 10% தண்ணி வட்டி வாங்குறாரு. சார் மகிழ்ந்து எப்படி சார் 10% வாங்க முடியும் அப்படின்னா, 10% அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதாவது 10,000 ரூபாய் தேவைப்படுது. ஆல்ரெடி அவங்க வச்சிருப்பாங்க லட்சக்கணக்கில், 10,000 ரூபாய் மட்டும் குறையுது, அதுக்காக வாங்கியிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் எங்க சார் கார் விற்கிறாங்கன்னா லாஜிக்லாம் பேசக்கூடாது. சரியா? இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கணக்குலாம் வந்து சுந்தர்சி படம் மாதிரி தான் இருக்கும், லாஜிக்கே இருக்காது, ஆனா படம் பார்க்கறது நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு சில கணக்கும். சரியா? அதெல்லாம் நீங்க லைஃபோட மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் இருக்காது. சரியா? சரி, ஓகே. அப்போ மகிழ்ந்து வாங்குறாங்க, எவ்வளவுக்கு வாங்குறாங்க, 15,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எவ்வளவு பர்சன்ட் வட்டிக்கு, 10% வட்டிக்கு வாங்குறாங்க. சரியா? திருப்பி எவ்வளவு செலுத்துறாங்கன்னா வட்டி மட்டும் பாருங்க, நல்லா கவனிச்சு, 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார். இதுவே மொத்தமாகனா அசல் பிளஸ் வட்டி சேர்த்து செலுத்துறாங்க. ஆனா இங்க பாருங்க, வட்டியாகனா வட்டி மட்டுமே 9,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. 15,000 ரூபாய்க்கு வட்டி மட்டுமே 9,000 ரூபாய் கட்டியிருக்காங்க அப்படின்னா அப்ப எத்தனை வருஷம் வந்து அவங்க வந்து தனி வட்டி வந்து கட்டியிருப்பாங்க, இதான் வந்து கேள்வி. சரியா? சோ அப்ப நமக்கு அசல் பி எவ்வளோ, 15,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு தெரியாது, அதான் கேட்கறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 9,000. அப்ப நம்ம ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும், என்னது, PNR டிவைடட் பை 100. இதை சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர். அப்ப என்ன பண்ணலாம், இங்க போடலாமா, இங்க போறோம் பாருங்க. அப்ப 15,000, என்னோட வேல்யூ தெரியாது, ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 9,000. இப்போ என்ன பண்ணலாம், என்னோட வேல்யூ இதான் தெரியாத வேல்யூ, இதை மட்டும் இங்க வச்சு மீதி வேலையெல்லாம் அந்த கொண்டு போலாமா. அப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா n ஈக்குவல் டு 9,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 15,000 இன்ட்டு 10. சரியா? இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ காலி, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி. மீதி என்ன பண்ணலாம், 3 5 5 10, 1 3 3, அப்போ 3 2 6, அப்போ 6 இயர்ஸ் ஆயிருக்கு. அப்போ 6 வருஷமா கட்டுறாங்க. சரியா? 6 வருஷம் கழிச்சு அவங்க மொத்தமா எவ்வளவு கட்டிருப்பாங்க, 15,000. இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் பாருங்க. 6 வருடம் கழித்து ரியா செலுத்திய மொத்த தொகை, இதான் உங்களுக்கு நான் கொஸ்டின். ஹோம்வொர்க் கீழே சொல்லுங்க. 6 வருடம் கழித்து ரியா செலுத்திய மொத்த தொகை என்ன, அது வந்து உங்களுக்கான கொஸ்டின். அது கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரியா? ஓகே. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவு? சரியா? அதாவது ஒரு அசல், அந்த அசல் நமக்கு என்ன கொடுக்கல, அந்த அசல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, 2 இயர்ஸ்ல 4% கூட்டு வட்டியில, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 4 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மாறுதான், 2028 மாறுது. அப்ப என்னன்னா இதுல பிரின்சிபல் மட்டும் இருக்கும், இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் சேர்ந்துமே எவ்வளவு, அப்ப மொத்த தொகை தான் இது. அப்ப மொத்த தொகை எவ்வளவு, 2028 ரூபாய். அப்போ என்னன்னா அசல் எவ்வளவு தான் கேட்கறாங்க. அப்போ அந்த பீன்றது எவ்வளோ, இதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. இப்ப நமக்கு என்னென்ன தெரியும், அசல் தெரியாது, வேற என்ன தெரியும், வட்டி வீதம் தெரியும் 4%, எத்தனை வருஷம் 2 வருஷம் தெரியும், மொத்த தொகை நமக்கு தெரியும். அப்போ அவ்வளவுதான், இதை வச்சு நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், கணக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. அப்ப மொத்த தொகை வந்து பார்த்தா 2028 ஆகிறது, அசல் மட்டும் தான் கேட்கிறேன். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கணக்கு பாருங்க. அப்போ P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? அப்ப நம்ம என்ன தெரியாது, பியோட வேல்யூ தெரியாது, அதை அப்படியே எடுத்து விடுங்க. சரியா? இப்ப அடுத்த கொடுத்துருக்காங்க 1 + R அப்படின்னா 2%. சரி, அப்போ 4%. அப்போ 4% அது 4 104/100. நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 + R 100 + 4 104, 104 இன்ட்டு R. அப்போ நான் ஒரு அப்படி சார் இங்க 4 வரும் அப்படின்னா 100 இன்ட்டு 4, 100 இன்ட்டு 1 100, 100 + 4 104, அப்போ 104/4 சார் 100. அப்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சாரிப்பா கொஞ்சம் உளறிட்டேன். அப்ப என்ன பண்ண அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்தானா ஒரே விஷயம் தான், 100ஆல கூட்டி 100ஆல வகுக்கணும், அவ்வளவுதான். அது எத்தனை முறை அப்படின்னா எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க அத்தனை முறை. அப்போ 100ஆல கூட்டி 100ஆல வகுக்கணும் பர்சன்டேஜ். அப்போ எவ்வளவு இருக்கு பர்சன்டேஜ், 4. அப்ப 100ஆல கூட்டி 100ஆல கூட்டினா 104 டிவைடட் பை 4 சார் 0. சரியா? இன்ட்டு இது எத்தனை முறை போடணும், எத்தனை வருஷமோ அத்தனை முறை. எத்தனை வருஷம், 2 வருஷம். அப்போ 2 முறை 104/4 ஈக்குவல் டு 2028. சரியா? அப்ப நமக்கு P மட்டும் இங்க வச்சுக்கலாம், இது மட்டும் நமக்கு தெரியாது. அப்ப மீதி எல்லாம் நம்ம கொண்டு போனீங்க அப்படின்னா இங்க அடிச்சுக்கலாமா,
25 நாங் 100, 26 நாங் 104, 25 நாங் 100, 26 நாங் 104. அப்போ 2028 இன்ட்டு 25 இன்ட்டு 25 டிவைடட் பை என்ன வரும் 26 இன்ட்டு 26. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இந்த கணக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 2028, 26, 26. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அடிக்க வரல அப்படின்னா முதல்ல வந்து 2ஆம் வாய்ப்பாடுல இருந்து அடிக்க கற்றுங்க. சரியா? எனக்கு அடிக்க தெரியுது, நான் 13ஆம் வாய்ப்பாடு அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் வரல அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு, அது படிப்படியாக போங்க. எடுத்த உடனே 9ஆம் வாய்ப்பாடு, 10ஆம் வாய்ப்பாடு, 15ஆம் வாய்ப்பாடுலாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடுல வைங்க. நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுலாம் அடிக்கின்ற அவசியம்லாம் கிடையாது. போக போக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ 13 படிச்சா 13, 26. இங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 எடுத்தீங்கன்னா ஓர் 13, 13 வரும். 20ல் 13 போச்சுன்னா மீதி 7. 7 + 7 ஒரு 2 கூட்டினா 72. அப்போ 72ல எத்தனை 13 இருக்கும்? I13 65. போன கணக்குலாம் பார்த்தோம். போன 10 இதுல பார்த்தோன்னா அந்த 65 ஈஸ்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ I13 65. அப்ப 72ல 65 போச்சுன்னா மீதி 7. 7, 8, 78. 78ல எத்தனை 13 இருக்கும்? I13 65. 6 13, 6 3 18, 60. 60 + 18 78. அப்ப 6 வரும். இப்படிதான் நம்ம அடிக்கும்போது கத்துக்கணும். அப்ப திரும்ப நம்ம இதை அடிக்கலாமா? 13 26. இங்க ஓர் 13 13. 15ல 13 போச்சுன்னா மீதி 2. 13 26. இப்போ ஓர் 2 2, 6 2 12. இங்க ஓர் 2 2, 3 2 6. அப்ப என்ன இருக்கு? 3 இருக்கு, 25 இருக்கு, 25 இருக்கு. அப்ப இதை மட்டும் தான் இருக்கு. 3 × 25 × 25. 25 ஸ்கொயர் நம்ம ஆளு தெரியும். 25 25 625. 625 இன்ட்டு 3 போட்டீங்க அப்படின்னா 3 6 18, 3 25 75. அப்ப 1875. 1875 இருக்கா பாருங்க ஆன்சர்ல. இதோ இருக்கு ஆன்சர், ஆப்ஷன் சி, 1875. ஓகே, அப்போ அதோட அசல் எவ்வளோ? 1875 தான். 2 வருஷத்துக்கு உண்டான 4% கூட்டு வட்டியில 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தொகையா மாறுது? 2028 மாறுகிறது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து வெற்றிகரமா 10 கணக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டா முடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோ நான் நிறைவு செய்யறேன். வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம போட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 10 கணக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாத்துங்க. இல்ல அப்படின்னா டாப் யூஸ் கணக்கு வேணா அதுக்கும் நான் லிங்க் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாத்துங்க. ஸோ கணக்கை முழுசா பாருங்க, முழுசா தெளிவா பாட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில கணக்கு புரியல அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி பாருங்க. ஏன்னா ஒரு சில கணக்குலாம் வந்து ஒரு வாட்டியே பார்த்தாலே புரியாது, ஒரு 2 3 வாட்டி பார்த்தா தான் புரியும். சரிங்களா? ஒரு சில கணக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நடத்திட்டேன். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு புரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்க. புரியல 3 வாட்டி 4 வாட்டி, கண்டிப்பா 5 வாட்டி பார்க்கறதுல புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.